அரசு துறை ஊர்தி ஓட்டுநர்கள் தலைமை சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் தமிழ்நாடு அரசு துறை ஊர்தி ஓட்டுநர்கள் தலைமை சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில செயற்குழு உறுப்பினர் பச்சையப்பன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட அச்சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் அன்பழகன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், 10 முதல் 20 ஆண்டுகள் ஓட்டுநராக பணி செய்து தேர்வு நிலை, சிறப்பு நிலை பெற்ற ஓட்டுநர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும். தலைமைச் செயலக ஓட்டுநர்களுக்கு வழங்கப்படுவதைப் போன்று மாநிலம் முழுவதும் பணியாற்றும் அரசு துறை ஓட்டுநர்களுக்கும் அவரவர் கல்வி தகுதிக்கு ஏற்ப பணி மாறுதலில் பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட 11 தீர்மானங்களை தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். துணைத் தலைவர் அன்பழகன் இன்றைக்கு மிக சிறப்பான முறையிலே தமிழகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற தமிழக முதல்வர்களுக்கு தமிழ்நாடு அரசு துறை ஊர்தி ஓட்டுநர் சங்கத்தின் சார்பிலே முதலே நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று கேட்டால், அரசு ஊழியர்களை அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிகு தலைவராக இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழக அரசு நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக இந்த அரசு செய்யும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அத்தோடு மட்டுமல்லாமல் தமிழக அரசு நாங்கள் தொடுக்கின்ற இந்த கோரிக்கைகள், முதலாவது கோரிக்கையாக தர ஊதிய பிரச்சனை, அரசு ஊழியர்களுக்கு உள்ள வேறுபாடுகளை கலைந்து தர ஊதியம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முதல் கோரிக்கையாகவும், இரண்டாவது கோரிக்கையாக தமிழகத்தில் உள்ள அனைத்து படித்த இளைஞர்களுக்கும் பதவி உயர்வு அவர்களுடைய கல்வி தகுதிக்கேற்ப அரசு விதிமுறைகளின்படி தலைமைச் செயலகத்தில் உள்ளது போல் அனைத்து படித்த இளைஞர்களுக்கும் பதவி உயர்வு வேண்டும் என்று ஒரு இரண்டாவது கோரிக்கையும் தமிழக அரசிற்கு நாங்கள் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மீதமுள்ள கோரிக்கைகளை தமிழக அரசிற்கு நாங்கள் தமிழ்நாடு அரசு துறையினுடைய PNRக்கு நாங்கள் அனுப்ப இருக்கின்றோம். நிச்சயமாக கனிவுடன் தமிழக அரசு எங்களை நிச்சயமாக செவிசாய்த்து எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்று தமிழ்நாடு அரசு துறை ஊழியர் சங்கம் மிக மிக அன்போடு கேட்டுக்கொள்வது நம்புகிறது என்பதை பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.